100 கலைஞர் 100 ஜெயலலிதாவா இருக்காரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். நம்ம நினைச்ச சாதாரணமான ஆளுன்னு இவர் பயங்கரமான ஆளா இருக்காரு. எம்ஜிஆர் காலத்துல இருந்த மக்கள் வேற, இப்ப இருக்கிற காலத்துல இருக்கிற மக்கள் வேற. வரும்போதே நான் அரசவையில அரசனா உட்காரணும் அப்படின்னு நினைச்சா முடியாது. அது பல விஷயங்கள் இருக்கு. இப்ப அந்த மாதிரி தான் சீமான் செட்டில் ஆனவர். எப்போ மாறிட்டாரு, இப்பதான் மக்களுக்கு தெரியுது அவர் சங்கியா மாறிட்டாருன்னு. எப்போ மாறி வெய்யக்கூடிய பணம் தான் அவர்கிட்ட இருக்கிறது. அவர் என்ன கொத்தனார் வேலை பாக்குறாரா? இறுதியா இப்ப 2026 மீண்டும் கோட்டையில திமுக கொடியேற்றமா அல்லது எதிர்கட்சியான அதிமுக விஜயோ இப்படிப்பட்டவர்கள் கொடியேற்றதுக்கு இப்ப இருக்கிற நிலவரப்படி பாத்தீங்கன்னா 2026க்கான தேர்தல் களம் முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக காணப்படுகிற சூழல். அதுக்கு காரணம் என்னன்னா, புதிய வரவுகள். அதாவது நடிகர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு அவரு போயிட்டு இருக்கிற அந்த செயல் ஒரு காரணம். அப்புறம் திமுக அது அதனுடைய கூட்டணி இது வரைக்கும் என்ன விமர்சனங்கள், பொதுவாக ஒரு ஆளுங்கட்சி இருக்கும்போது நிறைய விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படும். அவங்க கூட்டணியிலிருந்து எந்த முறை நீங்க ஆட்சி எடுத்து பார்த்தாலும் அப்ப கூட்டணியிலிருந்து ஜெயிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கூட்டணி விலகிடும், அவங்க ஆட்சியை குற்றம் சொல்லிட்டு விலகிடுவாங்க. ஆனா இந்த முறை திமுகவோட இருக்கிற கூட்டணி கட்சிகள் எல்லாம் அப்படியே இருக்கு. அதற்கு அவர்களுடைய அந்த கொள்கை ஒரு காரணமா இருக்கலாம். பட் இருந்தாலும் அது அவங்களுக்கு ஒரு பிளஸான விஷயம் தான். அதே நேரத்துல அதிமுக பாஜக கூட்டணி, நாம் தமிழர் சீமான், புதுசா வந்திருக்கிற விஜய், இப்ப தேமுதிக யார் கூட போகும், பாமக இரண்டா பிளவுபட்டு, தந்தை மகன் இரண்டா பிளவுபட்டு நிக்குது. இதெல்லாம் எப்படி போக போகுது? இந்த 2026க்கான தேர்தல் களம் யாருக்கானது? இப்படிதான் நம்ம மூத்த பத்திரிகையாளர், புலனாய்வு பத்திரிகையாளர் திரு முகமது ரிஷி அவர்களை கேட்டு சில விஷயங்களை தெரிந்து கொள்வோம். வாருங்க சார். வணக்கம். வணக்கம். இப்ப இந்த 2026க்கான தேர்தல் களம் நீங்க கவனிச்சுட்டு இருப்பீங்க. இப்ப அரசியல் நிலவரம்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்ட்டு, எப்படி இருக்கும் அப்படின்னு உங்க பார்வையில நீங்க எதிர்பார்க்குறீங்க? எப்படி இருக்கும் அப்படின்னா, வெல்ல போவது யாருன்னு கேக்குறீங்களா? அப்படி கூட வச்சுக்கலாம். இதுல நீங்க சொன்னீங்க ஒரு வார்த்தை, திமுக கூட்டணி பிரிஞ்சே போகல, இது வரைக்கும் ஒற்றுமையா இருக்காங்க அப்படின்ற சொல்லியிருக்கீங்க. அது யார் காரணம் தெரியுங்களா? இந்த கூட்டணி வலுவா இருக்கிறதுக்கு யார் காரணம் சொல்ல முடியுமா? சொல்லுங்க சார். கூட்டணி கட்சி பிஜேபி தான் காரணம். பிஜேபி அவங்கள பண்ணுது. ஆமா, அவங்கள ஒன்னா இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க பிஜேபி. அந்த அளவுக்கு தேவையில்லாததெல்லாம் பேச 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 இந்த கூட்டணி வலுவா இருக்கு. அது மட்டும் இல்லாம அதிமுக யாரு தலைவன் யாரு தொண்டன் தெரியல. எல்லாம் தனித்தனியா போயிட்டாங்க. என்ன சார், அப்புறம் எடப்பாடி தலைமையில தானே ஒரு அணி இருக்கு. சரி, அவர் தானே இப்போதைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் தான் இருக்காரு. வழக்கு கோர்ட்ல இருந்தாலும் இன்னைக்கு நிலவரத்துக்கு அவரு தான் இருக்காரு. சமீபத்துல செங்கோட்டையன் பிரிஞ்சு போனாரு. நிறைய பேர் மன உளைச்சல் இருக்கிறாங்க. அதை ஒன்றிணைக்கணும்னு நினைச்ச ஓபிஎஸ், டிடிவி மாதிரி ஆட்களாலையும் அதை சாதிக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல. அதனால இது ஒரு இருக்கு இல்லையா ஏடிஎம்கே? அதை எப்படி நீங்க இல்லைங்க, இப்ப ஏடிஎம்கேக்கு எடப்பாடி பழனிசாமி தலைவர், கட்சிக்காரங்களாம் ஒன்னா இருக்காங்க. ஆனா ஓட்டு போடணும்ல, மக்கள் ஓட்டு போடணுமே. இப்ப என்னன்னா, அதாவது 100 கலைஞர் 100 ஜெயலலிதாவா இருக்காரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். நம்ம நினைச்ச சாதாரணமான ஆளுன்னு இவர் பயங்கரமான ஆளா இருக்காரு. பாருங்க, ஒவ்வொரு திட்டமும் சாதாரண விஷயமா இருந்தா கூட அதை அப்படி எக்ஸ்பேண்ட் பண்றாரு. மக்கள் கிட்ட போய் சேர்க்கறது எப்படி சேர்க்கிறாருன்னா, ஆஹா ஓஹோன்னு போய் சேர்க்கிறாரு. அது மக்கள் பிரமிப்பா பாக்குறாங்க. அந்த அளவுக்கு சாதாரண திட்டங்கள் தான். 1000 ரூபாய் திட்டம், ஊக்க திட்டம், மகளிர் திட்டம், படிப்பு, இது ஒரு மிகப்பெரிய விஷயம்னு கூட சொல்ல முடியாது. ஆனா அதை மிகப்பெரிய விஷயமா எக்ஸ்போஸ் பண்றாரு. அப்படி மக்கள் கிட்ட போய் அது போய் இப்ப பதிஞ்சு போச்சு. உதாரணத்துக்கு ஒரு
சாதாரண கூலி வேலை செய்யறவங்க இருக்காங்க, மாசம் 5000 ரூபாய் 6000 ரூபாய் சம்பாதிப்பாங்க. அவங்களுக்கு எங்க ஏறினாலும் பஸ் ஃப்ரீ, ஏறுறாங்க, தைரியமா போறாங்க, தைரியமா வராங்க, கையில 5 பைசா தேவையில்லை, நம்ம நினைக்கிற இடத்துக்கு போலாம், அப்படி ஒரு நிலைமையை உருவாக்கி இருக்காரு. அதே மாதிரி ஒரு மாசம் 1000 ரூபாய் 1000 ரூபான்றது நம்ம நினைக்கிறோம், நீ இவன் யாரு நமக்கு பிச்சை போடுறது நினைக்கிறோம். ஆனா அந்த 1000 ரூபாய் எவ்வளவு பெரிய ஒர்த்தா இருக்கு தெரியுங்களா இப்ப கிராமப்புறங்கள்ல நிறைய. சோ அப்படி இருக்கும் பொழுது இப்படி இதெல்லாம் ஒரு பிளஸ் பாயிண்ட் வருது நம்ம ஸ்டாலின் அவர்களுக்கு. இப்ப ஏடிஎம்கேல வந்து சில முக்கியமான ஆட்கள் எல்லாம் வெளியே போறாங்க, பல விமர்சனத்துக்கு ஆளாகுறாங்க. அப்போ இதெல்லாம் மக்கள் பார்வையாளர்களா இருந்து பாக்குறாங்க. அப்படின்னும் போது மறுபடியும் இந்த மாதிரியான ஆட்களுக்கு ஓட்டு போட்டு பிரச்சனை ஆயிட போகுது. ஒழுங்கா பண்ணிட்டு இருக்காரு, இது ஏதோ நம்மளுக்கு ஏதோ பண்றாருப்பா அப்படின்ற எண்ணம் உருவாகி போச்சு மக்கள்கிட்ட. சரி சார், நீங்க அப்படி சொல்றீங்க. ஆனா நாட்டுல நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமும் வந்து கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இந்த போதை வஸ்துக்கள் பயன்பாடு அப்படிங்கிறது வந்து பெருகிட்டு இருக்குல்ல. அதுவும் நிறைய எதிர்கட்சிகள் வந்து குற்றம் சுமத்துறாங்க. நடக்கிறது எப்படியா நடந்தாலும் அது ஆட்சி தானே பொறுப்பு அப்படிங்கிற விஷயமா வந்து பார்க்குறாங்கல்ல. தலித்கள் மீது நடத்தப்படுகிற வன்கொடுமைகள் நிறையா. திருமாவளவன் அந்த கூட்டணி கட்சியிலே இருந்துகிட்டு கேட்க மாட்டேன், அப்படியான ஒரு விமர்சனம் கூட இருக்குது. இப்ப இதெல்லாம் வந்து பின்னடைவு இல்லையா? அதையும் பார்ப்பாங்கல்ல மக்கள். இல்ல 1000 ரூபாய் வாங்குறாங்கன்னா அவங்க ஊர்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது, இந்த இதுல நடக்குதுன்னு போது அவங்களும் அந்த ஆட்சியை தானே குறையா பார்ப்பாங்க. அது உண்மைதான் நீங்க சொல்றது. இது வந்து பெரிய அளவில் ஒன்றும் பாதிப்பு இல்லைங்க. ஏன்னா அதிமுக ஆட்சியில் நடக்காத கொலையா, அதிமுக ஆட்சியில் நடக்காத பாலியல் வன்முறையா சொல்லுங்க. அதுல வந்து அவ்வளவு தூரமா பப்ளிசிட்டி இல்லாத போச்சு. இப்ப திமுக பப்ளிசிட்டி அதிகமாகுது. ஒரு இடத்துல சின்ன விஷயம், ஆனா நடக்கக்கூடாது, தவறு நடக்கக்கூடாது. தவறு நடக்கணுன்றதுக்காக நம்ம சொல்லலை, தவறு நடக்கக்கூடாது. ஆனா அதே நேரத்தில் காவல்துறையில வந்து கொஞ்சம் பொறுப்பு இல்லாம தான் இருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் அரசியல் ரீதியா மக்கள் கிட்டேயே தான் போயிட்டு இருக்காரு. மக்கள் பிரச்சனைக்காகவும் மக்களுக்காக அரசியல் ரீதியாக போறாரு தவிர காவல்துறை பக்கம் கொஞ்சம் அப்படி கவனத்தை செலுத்தி கொஞ்சம் டைட் பண்ணாருன்னா இதெல்லாம் கண்டிப்பா சரியா போயிடும். என்ன நடக்குது இப்போ காவல்துறைக்கு அவங்களுடைய வேலைப்பளு வழக்குகள் ஒரு காரணமா இருந்தா கூட ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு போது அங்க ஒரு பிசி ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்தாருன்னா அங்க இருக்கிற நபர் பயப்படுவாங்க. கண்டிப்பா இப்ப பிராக்டிகல் விஷயம் எல்லாம் இருக்கு. இப்ப சமீபத்துல கோயம்புத்தூர்ல கூட ஒரு பையனும் பொண்ணும் போய் பேசிட்டு இருக்காங்க. அந்த பையனை அடிச்சு போட்டு அந்த பொண்ணை திரும்பி பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டாங்க. இப்படி இருக்குன்ற பொழுது ஒரு இடம் வந்து லோன்லியா இருக்கு, ஐசோலேட்டட் பிளேஸ், ஒரு அதாவது மெயின் ரோட்ல இருந்தே ஒரு காட்டு பகுதி அப்படின்னும் போது அங்க தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அது போலீஸுக்கு நிச்சயமா தெரியணும் இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்னா நைட் ரூல்ஸ் போடணும், பிக்கெட்டிங் போடணும். டே டைம்ல கூட அந்த பக்கம் போயிட்டு வரணும். அப்ப நைட் டைம் அந்த போலீஸ் அந்த பக்கம் வந்திருந்தா இந்த 2 பேரும் போய் உட்கார்ந்து மாட்டாங்க, இந்த இன்சிடென்ட் நடந்திருக்காரு இல்லையா? அப்போ போலீஸ் வந்து இதெல்லாம் கண்காணிக்கணும். தன்னுடைய தலைமைக்கு கீழ் இருக்கிற டொபோகிராபி கம்ப்ளீட்டா ஏரியா, எந்தெந்த ஏரியா ஆபத்தான ஏரியா, எந்தெந்த ஏரியா நக்சலைட் ஏரியா, எந்தெந்த ஏரியா திருட்டு பசங்க ஏரியா, இதெல்லாம் அந்த அதிகாரி கையில வச்சிருக்கணும். கையில வச்சு போலீஸ் அனுப்பணும். இதெல்லாம் வந்து சிஎம் சொல்லிட்டு இருக்க மாட்டார். சிஎம்மோட வேலை இல்லை, இது போலீஸோட வேலை. இப்படி போலீஸ் தரப்பில் நடக்கிற தவறுகள் இது வெளியே வேற மாதிரி பிளாரப் ஆகுது. விஜயோட வரவு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க சார்? இப்ப நீங்க திமுகவுல இருந்து பெரும்பான்மையான ஓட்டுகள் வந்து ஒரு 10% வாக்குகள் வந்து விஜய்க்கு போறதா சொல்லப்படுது. அப்புறம் அதிமுகவுல இருந்து செங்கோட்டையன் வந்ததாகட்டும், இன்னும் சில முன்னாள் அமைச்சர்கள்லாம் வர மாதிரி சொல்றாங்க. அது ஒரு புறம். நிறைய அதிகாரிகள் ஒன்றிணைச்சு அடுத்த முதல்வர் நான் தான் அப்படிங்கிற மாதிரி விஜய் வராரு. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது எம்ஜிஆர் காலத்துல இருந்த மக்கள் வேற, இப்ப இருக்கிற காலத்துல இருக்கிற மக்கள் வேற. வரும்போதே நான் வந்து அரசவையில் அரசனா உட்காரணும் அப்படின்னு நினச்சா முடியாது. அது பல விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் ஒரு விஜய் வந்து நான் ஆரம்பத்தில் என்ன நினச்சேன் அப்படின்னா, விஜய் தனிப்பட்ட முறையில் வந்தாருன்னா நிச்சயமாக அவருக்கு செல்வாக்கு இருக்குது, கண்டிப்பாக அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சேன் ஆரம்பத்தில். பட் இப்போ அவருக்கு செல்வாக்கு இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. செங்கோட்டையன் வந்துட்டாருன்றதுனால நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இருந்தாலும் அந்த விஜய்க்கு பின்புலமா செயல்படுறது பிஜேபி. எப்படி சொல்றீங்க சார்? கண்டிப்பா பிஜேபி தான். ஏன்னா விஜய்க்கு சில பிரச்சனைகள்லாம் இருக்கு, சட்ட ரீதியான பிரச்சனைகள்லாம் இருக்கு. எப்பவுமேங்க ஒரு மேல் மட்டத்தில் இருக்கிறவன்
கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்க ஒரு வேகமாக பண்ணனா அவங்களுடைய குறைபாடுகள் என்னன்றதை கரெக்டாக கண்டுபிடிச்சி வச்சிருப்பாங்க, கையில் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி விஜயோடைய சில விஷயங்களை கையில் வச்சுக்கின்னு அவங்க பேக் பண்ணுறாங்க. அவங்களுடைய டார்கெட் என்ன, 2026 அல்ல, அதுக்கு அடுத்து வரதுல பிஜேபி தமிழகத்தை பிடிச்சி ஆகணும் அப்படிங்கிறத வந்து. ஏன்னா பல நேரங்கள்ல மேடையில விஜய் வந்து திமுக இப்ப ஆளுங்கட்சியா இருந்தா கூட குறை சொல்ல வேண்டியதுதான். அதே நேரங்கள்ல அதிமுகவை எந்த நேரத்திலையும் அவர் தொடர்றதில்ல. பிஜேபியை வந்து லைட்டா அப்படியே ஊர்கா மாதிரி தொட்டுட்டு போயிடுவாரு. அவருக்கு ஃபுல் சாப்பாடு திமுக தான். பிஜேபி ஊர்கா மாதிரி அதிமுகவை கண்டுக்கிறதே இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை சார், இப்போ நீங்க ஒரு சின்ன கட்சி ஆரம்பிக்கிறீங்க, இல்ல ஒரு பெரிய சேனல் ஆரம்பிக்கிறீங்க, திமுகவை எதிர்த்து நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்களா, உங்களுக்கு நேரடியாக டெல்லியிலேருந்து அழைப்பு வந்துடும், பிஜேபியிலேருந்து அழைப்பு வந்துடும். பிரச்சனையே இல்லை, நீங்க வாழ்க்கையில செட்டில் ஆகிடலாம். இப்ப அந்த மாதிரி தான் சீமான் செட்டில் ஆனவர். சீமான் வந்து அவர் வந்து ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. அது வந்து அரசியல் ரீதியாவோ சோசியல் மீடியாலாம் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. முழு சங்கியாக மாறி நிக்கிறார். சந்திரமுகியை பாரு மாதிரி சங்கியாக மாறி நிக்கிற சீமானை அவர் எப்போ மாறிட்டாரு. இப்பதான் மக்களுக்கு தெரியுது அவர் சங்கியா மாறிட்டாருன்னு. எப்போ மாறி பிஜேபியுடைய பணம் தான் அவர்கிட்ட இருக்கிறது. அவர் என்ன கொத்தனார் வேலை பாக்குறாரா, இல்ல டிரைவர் வேலை பாக்குறாரா, சம்பளம் எம்எல்ஏ கவுன்சிலர் ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே பிஜேபி பேக் பண்றாங்க. அதே மாதிரி நம்ம விஜய் பேக் பண்றது பிஜேபி. ஏன்னு சொல்றேன்னா, புசி ஆனந்த் ஆர்எஸ்எஸ் வந்தவர். அதுக்கு அடுத்து முரளின்னு ஒருத்தர் இருக்காருங்களா, இப்ப அவரு பக்க ஆர்எஸ்எஸ் கவர்மெண்ட் ஆபீசர் இருந்து ரிட்டையர்ட் ஆகி வந்தவர். ஆதவ் அர்ஜுனா ஆர்எஸ்எஸ். இதெல்லாம் பிஜேபியுடைய காய் நகர்த்தல் வேலை. இது எல்லாமே எல்லாத்தையும் உள்ள அனுப்பி விஜயை இவங்க 3 பேரை பார்த்துட்டு இருப்பாங்க. எங்கேயும் போக விடாத அளவுக்கு, விஜய் எந்த ஒரு முடிவு எடுக்காத அளவுக்கு இவங்க எடுக்கிறதா விஜய் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு காலகட்டத்தில் விஜய் இருக்காரு. அப்படின்னும் பொழுது விஜய் கொஞ்சம் ஓட்டுகளை பிரிப்பார், அது வாய்ப்பு இருக்கு. ஆக ஜெயிச்சிருவானு சொல்ல முடியாது. இறுதியா இப்ப 2026 மீண்டும் கோட்டையில வந்து திமுக கொடியேற்றுமா அல்லது எதிர்கட்சியான அதிமுக இல்ல விஜயோ இப்படிப்பட்டவர்கள் கொடியேற்றது? இப்ப இருக்கிற நிலவரப்படி பாத்தீங்கன்னா திமுக ஆளுநர்கள் மீண்டும் முதல்வர் ஆவதற்கு அரிய வாய்ப்புகள் இருக்கு. கோட்டையில மீண்டும் அவர் கொடியேற்றுவதற்கு இன்று வரை சாத்தியக்கூறுகள் இருக்கு. கூட்டணி நாளைக்கு மாறினா எப்படி நாளும் மாறலாம் அது சொல்ல முடியும். இன்றைய அளவுல நீங்க சொன்னீங்கன்னா மீண்டும் முதல்வர் ஸ்டாலின் தான். நன்றி சார், பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.